குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். வேலைக்கு கிளம்பிட்டீங்க போல. ஆமாம் மேம், கிளம்பியாச்சு. ஐயோ, நீங்கள் மேம்லாம் கூப்பிடாதீங்க. நீங்கள் பார்க்கும்போது ஏன் ஏஜ் மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே, என் பேர் சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே மீரா. ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னாங்க, என் பேர் சொல்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுக்குன்னு பொசுக்குன்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாரே. ஆமாம், சஞ்சய் எங்க? மேம், சஞ்சய் வந்து வெளியில் கால் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த இப்போ வந்துடுவான். ஓ அப்படியா, சரி சஞ்சய் வரட்டும். எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் காலேஜ் போகணும். நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்கள். நான் ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock கிட்ட வந்து பார்க்குறேன். ஓகேங்க. என்னடி இது, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்? ஓகே சாரா, நான் கிளம்புறேன். தாரா, நீ எப்போ வந்த? நான் இப்போ தான்க்கா வந்தேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, நீங்கள் போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி மேம். நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டுட்டோம்மா. மேம் எங்கம்மா? இப்போ தான் அக்கா காலேஜுக்கு கிளம்பி போனாங்க. நீங்கள் பார்க்கலையா? வெளில தான் இப்போ வந்தாங்க. ஐயோ, நான் கார்டனில் நின்றுட்டு இருந்தேம்மா அந்த பக்கம். சரி, நான் அப்புறமாட்டி பேசிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ போய் ஒர்க்கை பாருங்கள். அக்கா ஒரு 2 o'clock வருவாங்க சைட்டுக்கு. ஓகேம்மா. சரிடா, நான் போகிறேன். நீங்கள் பேசிட்டு வாங்க. சரிண்ணே. என்ன, இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க, அவரை காணும். இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன்னா இவ பாப்பாளே. அன்னைக்கு பார்த்ததுக்கே நான் அந்த திட்டனா. இப்போ நான் கேட்டேன்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிடும். சரி, அப்புறம் கேட்டுப்போம். சரி, அப்போ நீங்கள் கிளம்புங்க. சரிங்க, வாடா போவோம். டேய், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுடா. என்ன ஹெல்ப்பு? நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், மதுவை ஆளையே காணும். நீ மட்டும் அவங்கக்கிட்ட கேளு, மது எங்கன்ட்டு. நான் கேட்டேன்னா ஏதாச்சும் நினச்சிப்பாங்க. நீ கேளு. நான் கேட்டால் மட்டும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா? ஏன் மதுவை கூப்பிடுறீங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட? என்ன 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே நிற்கிறீங்க, போகலையா? இந்தோ இப்போ கிளம்பிடுவோம்மா. அந்த பிள்ளை நம்மளை துரத்துறதுலே நிற்கிது. நீ வேற ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்க? வாடா போவோம். அப்படி அந்த பிள்ளை கேட்டுச்சுன்னா, மது கிட்ட நைட்டு நான் ஒரு எல்லோ கலர் ஃபைல் கொடுத்தேன், அது வாங்குறதுக்கு தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். நீ கூப்பிடுறா, ப்ளீஸ்டா அந்த பிள்ளைகிட்ட கேளுடா. கேட்டு தொலைகிறேன். கேட்கலன்னா நீ விட மாட்டேன், கேட்டால் அவள் விட மாட்டான். நான் இப்போ என்ன பண்ணுறது? கேட்டு தான் தொலையணும், கேட்டு தொலைகிறேன். தேங்க்ஸ்டா அண்ணா. சி, வாய் பொத்து. ஏங்க, ஏதாச்சும் வேணுமா? அது ஒன்றும் இல்லை. மது எங்க? ஏன் மதுவை கூப்பிடுறீங்க? ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணா ரெடி பண்ணி தரேன். அது ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு மதுக்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தோம், அது வேணும். அதுக்காக தான். மது மட்டும் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சரி, என்ன ஃபைலுன்னு சொல்லுங்கள், நானே எடுத்துகிட்டு வந்து தரேன். அது ஒன்றும் இல்லைங்க, அது உங்களுக்கு தெரியாது. மதுவை மட்டும் கூப்பிடுறீங்களா? கூப்பிட்டுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஏன் நம்மக்கிட்ட சொன்னால் நம்மளாம் எடுத்துகிட்டு வந்து தர மாட்டோமா? சரி, கோவப்படாத. உனக்கு தெரியலன்னா நீ என்ன பண்ணுவ? போ, மதுவை கூட்டிகிட்டு வா. நீ அந்தாரம் போய் தலடி. இருக்கிற காண்டில் இவ வேற. கோவத்தை குறை, கிளம்பு. எப்பா, அந்த பிள்ளை என்னடா இப்படி கோவப்படுது? சரி, விடுடா. அண்ணா, சொல்லுமா. நான் உன்னை கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? என்னம்மா கேட்கணும்? கேளு. அது ஒன்றும் இல்லை, அது வந்து சாப்பிட்டீங்களா? இதை கேட்கவாம்மா இப்படி திணறேன்? நான் சாப்பிட்டுட்டோம்மா நாங்களாம். அது வந்து என்னன்னா, நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க, இன்னொருத்தவங்க ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. எங்க அவங்க? அண்ணா, இது ஏதோ தலையை சுற்றி வர மாதிரி இருக்கே. ஆமாண்டா. இப்போ பாரு, நான் சமாளிக்கிறேன். இப்போதாம்மா பெரிய அண்ணன் வெளில போனாங்க. ஐயோ, இவங்க நான் அவங்க அண்ணனை கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டாங்க போலயே. அது ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணனை கேட்கல, உங்கள் தம்பி. அவங்க எங்க? யாரம்மா கேட்குறேன்? ஏன் தம்பியா? இந்த பக்கத்தில் நிற்கிறானே. இல்லை, இவங்க இல்லை, இன்னொருத்தவங்க இருப்பாங்களே. நம்ம ஆளு. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க நீ? ஐயோ, இவ எப்போ வந்தா? என்னடி பேய் அந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மது, இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா நீ அதை கேட்ட மாதிரி தெரியலையே. சீ, அப்படிலாம் இல்லையே. நீ டக்குன்னு வந்து பேய் மாதிரி நின்றியா? ஆனால் உன்னை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிட்டேன். எது? நான் பார்க்க பேய் மாதிரி இருக்கேன்? ஆமாம், கொஞ்சம் லைட்டாக. ஒழுங்கு மரியாதை போய்டு, எதாவது அடிப்பேன்னு தெரியாது. சரி, எங்கே வெறுக்கையை வீசிட்டு வர? அந்த எல்லோ ஃபைல் தானே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எல்லோ ஃபைலா? என்கிட்ட யாரும் எதுவும் வந்து சொல்லலையே. சரிடா, நீ வாங்கிட்டு வா, நான் போகிறேன். கிளம்பு. நீ நடத்து. அது ஒன்றும் இல்லை, நேற்று இவங்க எல்லோ கலர் ஃபைல் ஒன்று உங்ககிட்ட ஒன்று கொடுத்தாங்களாமே,
அதை எடுத்துட்டு வர சொல்லி தான் ஜாராவை அனுப்பி விட்டோம். ஜாரா வந்து உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லடி, என்கிட்ட எதுவுமே சொல்லலடி அவ. சரி, எங்க இருக்குன்னு சொல்ல, நான் எடுத்துட்டு வந்து தரேன். என் ரூம்ல தான் இருக்கு. சரி, அப்ப நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி. அப்புறம் மது எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அது ஒன்றும் இல்லை மது, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மது. எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? ஃபைலை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் மது. சரி சரி. நீங்களும் வரீங்களா? எங்க? அது ஒன்றும் இல்லை மது, நீங்களும் சைட் வரீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு சஞ்சய். நான் வேணா ஒரு ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் வரேன். ஓகே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக வாங்க. சரி சஞ்சய். மது, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஃபைலான்னு பாரு. ஆமாம், இந்த ஃபைல் தான் கொடு. சஞ்சய், இந்தாங்க ஃபைல். ஓகே மது, சரி நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சஞ்சய், பாய். பாய் மது. போயிட்டு வரேங்க. சரி சரி. அப்புறம் என் தம்பி வந்து ரூமில் தான் இருக்கான். அவன் இன்னைக்கு எங்கள் கூட வேலைக்கு வரல. அவனுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்றீங்களா தாரா? ஐயோ, ஒரு வேலைக்கு போகல போலையே. இவர் வர இப்படி கேட்குறாங்க, என்ன சொல்கிறது? ஏய் தாரா, உன்கிட்ட தானே சஞ்சய் கேட்குறாங்க, சொல்லு என்னன்ட்டு. நீ போய் அவங்கக்கிட்ட சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஓகே சஞ்சய், நான் அவங்கள பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கவலையுமே வேணாம். ஓகே தாரா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சஞ்சய், நீங்கள் போயிட்டு வாங்க. சொல்லி தலையா, என்ன விஷயம்? இதுக்கிட்ட ஒன்று சொல்கிறதுக்கு நம்ம சொன்னாவே இருக்கணும். என்ன சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். இன்னைக்கு மீரா மேம் வந்து. என்னது மீரா மேமா? என்னையும் மேமன் கூப்பிடுற, அவளையும் மேமன் கூப்பிடுற. என்னையும் அவளையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறீங்க போல. அப்படிலாம் இல்லை மேம். சரி சரி, சொல்ல வந்த செய்தியை சொல்லித்தல. அது ஒன்றும் இல்லை, நேற்று உங்ககிட்ட நான் சொன்னேன் இன்னைக்கு மீரா மேம் வந்து காலேஜ் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. இப்போது வேலைக்கு கூட ஆள் வந்துட்டாங்க. நீங்கள் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நான் ஏதாச்சும் பண்ணுவேன். நீ ஒன்றும் இப்போதைக்கு பண்ண வேணாம். ஏன் மேம்? இப்போதைக்கு நம்ம எதுவும் அவசரப்பட்டு பண்ண வேணாம். நான் முதல்ல லண்டன் போய்க்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன்னா இப்போ நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பேன் அப்புறம். அதனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம், அதுதான் நமக்கும் நல்லது. சரி மேம். அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணு, இதை மாதிரி கால் பண்ணாத. ஓகே மேம். சரி, பை. ஓகே மேம். காலேஜ் ஒர்க்கு ஆரம்பிக்க போறியா மீரா? ஆரம்பிச்சுக்கோ, சந்தோஷமாக ஆரம்பி. ஆனால் எண்டிங் ரொம்ப ரொம்ப சோகமாக முடிய போகுது. ஒரு கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருந்துக்கோ. நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது உனக்கு மூச்சு கூட விட முடியாது, ஏன்னா அதுக்கு நான் கொஞ்சம் கூட டைமே கொடுக்க மாட்டேன். ஒரு கொஞ்ச நாள் தானே, ஹாப்பியாக இருந்துக்கோ. இது நான் உனக்கு கொடுக்குற டைம். என்னையே அன்னைக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய பேசுனீல, உனக்கு வைக்கிறேன்டி, பெரிய வெடிகுண்டு வைக்கிறேன். அன்னைக்கு தெரியும் இந்த கவி யாருன்னு. பார்க்க தானே போற. கீர்த்தி 2 நாள் எங்கடி போயிருந்தா? ஆளையே காணோம். எனக்கு 2 டேஸாக ரொம்ப ஹெவி ஃபீவர்டா, அதனால தான் என்னால் வேலைக்கே வர முடியல. 2 டேஸ் வீட்டில் லீவ் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ எப்படி இருக்கா? நல்லா தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போ நான் நல்லா தான்டா இருக்கேன், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வேணா இன்னும் 2 டேஸ் லீவ் எடுத்துக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். அப்படி உனக்கு ரொம்ப முடியலன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? சரிடா, யாரும் வராங்க பாரு யாருன்னு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ஆமாம், நியூ பார்ட்னர்ஷிப் பற்றி சிஓ கிட்ட பேசணும். கொஞ்சம் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுறீங்களா சார்? ஓகே. எங்கே வெயிட்டிங் ரூம் இருக்கு? வாங்க சார், நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே. எங்கடி அவ ரூமில் இருக்காடி. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். யார் கால் பண்ணுறா தெரியல, ஒரு நிமிஷம் இரு பார்ப்போம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? குட் மார்னிங் மேம், நீங்கள் பேசுறது எனக்கு நல்லாவே கேட்குது. யாரு?
மேம் நான் கணேஷ் பேசுகிறேன் ஹெர்பல் கம்பெனிலேருந்து. சொல்லுங்க கணேஷ், என்னாச்சு திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? மீரா மேம்க்கு கால் பண்ணேன், ரொம்ப நேரமாக பிஸின்னு வந்துச்சு. மதுக்கும் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ அப்படியா, அக்கா யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? நம்ம கம்பெனி கூட நியூ பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணுன்ட்டு கவின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்களாம். நம்ம எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நேர்லேயே வந்திருக்காங்க. கொஞ்சம் மீரா மேம் மட்டும் வந்தாங்கன்னா என்னன்னு பேசலாம். 1 வீக்கா அக்கா ஊர்லேயே வரல, அதனால தான் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, நான் அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே மேம். அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். யாரு வைஷு? கணேஷ் தாண்டி. என்னம்மா? நம்ம நீரா ஹெர்பல் கம்பெனி கூட ஒருத்தவங்க நியூவாக பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களாம். ஆல்ரெடி நமக்கு மெயில் அனுப்புனாங்கன்னா நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நேரில் பார்க்க வந்திருக்காங்க. அதான் அக்காவை வர சொல்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏன் அக்காவை கால் பண்ண வேண்டியதுதானே? அக்காவுக்கு கால் பண்ணியிருக்கானா? அக்காவுக்கு பிஸின்னு வந்துச்சான். சரி நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரவா? சரி, என்னால் வர முடியாது, நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா. ஓகேடி. ஒர்க் நல்லபடியாக போயிட்டு இருக்குமா? பசங்கள்லாம் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி ஒர்க் நடக்கட்டும். நான் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock கிட்ட வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பொறுமையாக வா. சரி அங்கிள். ஆமாம், நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீங்கள் வீட்டு பக்கமே வரவே இல்லையே. அக்கா யார்கிட்டயோ கால் பேசிகிட்டு இருக்காங்க போல. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆமாம்மா, கொஞ்சம் உடம்பு முடியல, இப்போ நான் ஓகே தான். ஓகே அங்கிள், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாம்மா. ஓகே அங்கிள், நான் இப்போ வைக்கிறேன். சரிம்மா. ஹே வைஷு, நீ எப்போ வந்த? நான் இப்போ தான்க்கா வந்தேன். என்னாச்சு, காலேஜ் வரையும் வந்திருக்கு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? சாச்சா, ப்ராப்ளம்லாம் இல்லைக்கா. நீங்கள் காலேஜ் ஒர்க்கில் இருந்ததுனால நம்ம நீரா ஹெர்பல் பியூட்டி கம்பெனியை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக மறந்துட்டேன் வைஷு, ஐம் ஸோ வெரி சாரி. எனக்கு உனக்கே தெரியும், ரீசெண்டாக ஒரு மீட்டிங், அப்புறம் நம்ம காலேஜ் ஸ்டாப் ஆனது, இப்போ மறுபடியும் இதை ரீஸ்டார்ட் பண்ணது, அதை எப்படி வந்து கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில், அந்த ஒரு யோசனையிலேயே நான் இருந்ததுனால எனக்கு கம்பெனியோட ஞாபகம் சுத்தமாகவே இல்லை. இட்ஸ் ஓகேக்கா, இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஓரி பண்ணிக்க தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் போனதுலேருந்து நானும் அதுவும் தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்ககிட்ட பேசிவிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்கிறது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். யாருன்னு தெரியல, நம்ம கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி உங்ககிட்ட கேட்கலாமேன்னு தான் வந்தேன். அப்படியா? அதான் நீயும் அதுவும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்களே பாருங்க. அது எப்படிக்கா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நாங்கள் எல்லா முடிவும் எடுக்க முடியாதுல்ல. இங்கே பாரு, இந்த காலேஜாக இருக்கட்டும், நம்ம பியூட்டி கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாருமே ஒரு முடிவை சொல்லலாம், எடுக்கலாம். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முடிவு எல்லாமே தெளிவாக இருக்கணும், ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையுமே நானே பார்க்கணுன்னு அவசியம் இல்லைல்ல. நீங்களும் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா இது நம்மளோடது. புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. சரி, நீங்கள் போய் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்க. ஓகேக்கா. அக்கா, இருந்தாலும் நீங்களே வந்து தெளிவாக பேசிடுங்கண்ணே. ஏம்மா இப்படி தயங்குற? நீ எடுக்கிற முடிவு நம்மளை லாஸ்க்கு கொண்டு போதோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்களே இதை எப்போ தான் கற்றுக்கிறது? இப்படியே இருக்க முடியுமா எனக்கு பின்னாலேயே? நீங்களும் முன்னால் வரணும்ல. ஹேண்டில் பண்ணு, உன்னால் முடியும். இங்கே பார், அக்கா இருக்கோம் பின்னால், சரியா? நீ மட்டுக்கும் முன்னால் போய்கிட்டே இரு. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அக்காவை கூப்பிடு, நான் வரேன். சரிக்கா, அப்போ நானும் அதுவும் போகிறோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா. சாரி சார், உங்களை நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. என்னாச்சு? மேம் ஒரு 2 வீக்காக ஒரு மீட்டிங், அப்புறமேட்டு இங்கே ஊரில் இல்லை, கொடைக்கானலில் இருந்தாங்க. அதனால தான் உங்கள் மெயிலுக்கு அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ வந்துட்டுருக்காங்களாம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வரட்டும். ஓகே சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஆமாம், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, பெரிய மேம் எங்க? அக்கா வரல, என்ன பேச சொன்னாங்க, அதான் நான் வந்தேன். ஓகே மேம். அவங்க எங்க வெயிட்டிங் ரூம்ல தான் இருக்காங்களா? ஆமாம் மேம், ரொம்ப நேரமா அங்கே தான் இருக்காங்க. நீ எப்பயில இருந்துட்டீங்க என்ன மேம் கூப்பிட ஆரம்பிச்ச? என்னதான் நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இது உங்கள் ஆஃபீஸில் நான் உங்களை மேம்னு தானே கூப்பிட்டாகணும். அட போடி பைத்தியம். சரி நீயும் வா. என்ன எங்கடி கூப்பிடுற? பாரு, இப்போதான் ஒருத்தி சொன்னா உங்க ஆஃபீஸும் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேச முடியாது அப்படின்னு. இப்போ என்னன்னா வாடி போலின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. சரி வாயை மூடுறா. சரி வாடி போவோம். சரி வா.
என்ன 1 hour ஆயிடுச்சு, அவங்க வர மாதிரியே தெரியலையே. வேணா கேட்டு பார்ப்போமா? இவங்க தான் மீராவோ? ஹாய் சார். ஹாய். உட்காருங்க, எதுக்கு நினைக்கிட்டே இருக்கீங்க? ஓகே. உங்களை நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்கள் தான் மீராவா? இல்லை நான் உங்கள் சிஸ்டர். அக்கா வந்து காலேஜில் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களால வர முடியாது, கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அதனால தான் என்னன்னு பார்க்க சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஓகே ஓகே. ஓகே, உங்கள் ஃபைலை கொடுக்குறீங்களா? ஓகே. நீங்கள் எங்கள் கம்பெனியில் சேரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு உங்கள் கம்பெனியை பற்றி நல்லாவே தெரியும். சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய பிராண்ட். உங்கள் க்ரோத், குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெற்றியில் ஒரு பகுதியாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கம்பெனிக்கு பெரிய ப்ரெஷர் அண்ட் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நான் காமாக இருப்பேன். ப்ராப்ளம்ஸை அனலைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக சொல்யூஷனை தேடுவேன். என்ன தனி திடீர்னு கல்யாணம் பண்ண மாதிரி ரெடியாகி வந்திருக்கீங்க? ஏன் பாரு அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எப்போவுமே இந்த இப்போ நான் இருக்க பாருங்க இந்த மாதிரி சிம்பிளாக இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களா, அதுக்காக தான் கேட்குறேன். ஆமாக்கா, எனக்கும் கனியக்கா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் நானும் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாதா? சாச்சா, அப்படிலாம் நாங்கள் சொல்லலை கனியக்கா. எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக இருப்பீங்கன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஹே மது, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ஓகே கவின், நான் எங்கள் அக்கா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். ஓகே. இது வந்து நான் இன்னைக்கு மேரேஜ் போயிருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு காலையில் இந்த சாரி தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். சரி இன்னைக்கு இதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த சாரி கட்டினேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? உண்மையிலே நீங்கள் இந்த சாரியில் சூப்பராக இருக்கீங்க கனியக்கா. தேங்க்ஸ் சாரா. என்னது இங்கே பெரிய கூட்டமே நிற்கிது? வாங்கக்கா, நீங்கள் போடுறீங்க. நான் இப்போ தான் வந்து தரேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் இங்கே நின்றுட்டு? அது ஒன்றும் இல்லைக்கா, கனியக்கா இன்னைக்கு புது சாரி கட்டியிருந்தாங்களா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்குன்னா வேற வேலையே இல்லையா? வேலையெல்லாம் நிறைய இருக்குக்கா. இப்போ சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இவ்வளோ நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்ட்டு வந்தேன். நான் வந்தேன், என் பின்னாலே இவ்வளோன்னு வந்துட்டாலே. அது சரி. என்னக்கா காலையில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் போனீங்க, இப்போ என்னன்னா ஆஃப் டேவே வீட்டுக்கு வந்துட்டீங்க? எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அக்கா ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களை பார்க்க வேண்டியதானே, இப்போ எதுக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்கள் வந்தீங்க? அப்புறம் எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கும் கஷ்டப்படுவீங்க. நிறைய வேலை இருக்குது, நான் போகணும் நைட்டு பகலமாக ஒர்க் பண்ணுவீங்க. ஆமாக்கா, சாரா சொல்கிறதும் கரெக்டு தான். எங்ககிட்டயுமே எதையும் தர மாட்டீங்க. நீங்கள் போய் தூங்குங்கன்னு எங்களையே துரத்தி விட்டுருவீங்க. நீங்கள் என்னன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்க்கா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி விடுங்க, இன்னைக்கு ஒன் டே தானே. நீ எங்க போயிருந்த? இப்பதான் நான் பாக்குறேன். நான் ஒரு வேலையை வெளில போயிருந்தேன். அக்கா நீங்க எப்பக்கா வீட்டுக்கு வந்தீங்க? உங்களுக்கு கால் பண்ணா பிஸி வருது, என்னாச்சு? ஐயோ வைஷு, ஃபோன் வந்து பேக்ல இருந்துச்சு. எனக்கு கால்லாம் ஆனால் எதுவுமே வரலையே. தெரியலக்கா, ரொம்ப நேரமா கால் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், பிஸின்னு வந்துச்சு. காலேஜுக்கு போயிட்டு இப்போ காலேஜ்லேருந்து நான் இங்கே வரேன். சாரி வைஷு, நான் பார்க்கல. இட்ஸ் ஓகேக்கா. இன்டர்வியூ எப்படி போச்சு வைஷு? நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே போச்சுக்கா. எப்படி சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நீட்டாகவும் பேசினார். அவர் நம்ம கம்பெனியை ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்காருக்கா. நம்ம மார்க்கெட் பொசிஷனாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. நம்ம கோல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஃபர்ஸ்ட் மினிட்லேயே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். தட்ஸ் குட். கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு? வெரி ஸ்மூத் அக்கா. அவர் பேசுகிறது காமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்துச்சு. நான் ஃபியூ டிஃபிகல்ட் கொஷின்ஸ் கூட கேட்டேன். டெட்லைன் மிஸ் ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, டீம் டிஸ்அக்ரிமெண்ட் வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு. அதுக்கும் அவர் குயிக்காக ரியாக்ட் பண்ணாமல் ப்ராப்பராக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணார். தட் மெச்சூரிட்டி இம்ப்ரெஸ்டு மீ. நைஸ். ஆட்டிடியூட் எப்படி நம்ம கல்ச்சருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தோணுதா? அவருக்கு ஒரு பேலன்ஸ் ஆட்டிடியூட் தான், ஈகோ இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை. குட். அவர் பிஸ்னஸ் சைடில் யூஸ்ஃபுல்லாக இருப்பாரா? ஓகே. என்னது சோரா? நான் எங்கள் அக்கா கிட்ட பேசிட்டு தான், இடையில பேசாத. ஓகே. அவர் இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் கூட கொடுத்தாரு. பிராண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட், கஸ்டமர்ஸ் லாயலிட்டி இன்க்ரீஸ், ஸ்ட்ராட்டஜி, சேல்ஸுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ், மார்க்கெட்டிங் அப்ரோச். தோஸ் ஐடியாஸ் சிம்பிள் ஆனாலும் எஃபெக்டிவ் அண்ட் அவர் பட்ஜெட்டுக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சூப்பர். ஸோ ஓவரால் உன் ஜட்ஜ்மெண்ட் என்ன? மை ஹானஸ்ட் டிசிஷன், அவர் நம்ம கம்பெனிக்கு பர்ஃபெக்டான பார்ட்னர்க்கா.
அவ்வளோதான் வைஷு, யூ ஆர் பர்ஃபெக்ட். நான் அந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்டிருப்பனோ, எப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பனோ அதே மாதிரி தான் நீ பண்ணியிருக்க. தேங்க்ஸ் அக்கா. நான் கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுன்னு நினச்சேன். சேச்சா அப்படிலாம் இல்லை, நீ கண்டிப்பாக பாரு என்ன மாதிரியே வருவேன். தேங்க்யூக்கா. அவரோட டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல? எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்கேங்க்கா. ஓகே, நான் நைட் பேசிக்கிறேன். ஓகேக்கா. சரி, எனக்கு கொஞ்சம் தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகேக்கா. பரவாயில்லையே வைஷு, விளையாட்டுத்தனமாக இருக்காம ஒரு பொறுப்பான பொண்ணாக நடந்துட்டு இருக்க. ஆமாம் பாருக்கா, எத்தனை நாள் தான் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறது. அக்காவும் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல. அதனால தான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாலே எனக்கு என்ன சொல்கிறது, கரெக்டாக பர்ஃபெக்டாக சைட் பண்ணுவோமா தான் தோணுச்சு. ஆனால் அந்த இடத்துல போய் நான் உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அக்காவை பற்றி கொஞ்சம் யோசித்தேன். எப்படியோ ஒரு வழியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டு ஏதோ நான் அவர்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும். உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது. கூடிய சீக்கிரம் பாரு, நீயும் அக்கா மாதிரியே வருவேன். சரிக்கா, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் வேலையை பார்க்குறேன். பாரு, திருந்திட்டாலாமா. சரி, வாயை மட்டும் போடி அந்தானே. அதானே, நீ நான் திருந்த மாட்டேடி. நீ இதை மாதிரி பேசுனீன்னா நானும் உனக்கு ஏற்ற மாதிரி தான் ரிப்ளை பண்ணுவேன். நீ என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் உங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்க போகிறேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடி. ஒரு அக்காவை எனக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்க ஃபர்ஸ்ட்டு நீ. அதுவும் இந்த ஜென்மத்தில் நடக்காது. போய் வேலையை பாரு. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் தான். நான் போய் என் வேலையை பார்க்க போகிறேன். ஓடி பாருங்களேன், இவளை எப்படி பேசிட்டு போகிறானே. தாரா, இந்த வீட்லேயே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது நீ மட்டும்தான். அதனால உன்னையும் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ண, சரியா? விளையாட்டுத்தனமாகவே இருக்காத. சரிக்கா சரிக்கா. ஆமாம் தாரா, அவளும் விளையாட்டுத்தனமாக இருப்பா. இப்போ என்னன்னா அவளும் நல்லா மெச்சூராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ என்னன்னா ஒருத்தவங்களை இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்திருக்கா அவன். அப்போ யோசிச்சு பாரு அவள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருப்பான்ட்டு. நீயும் அதை மாதிரி இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ண. கொஞ்சமாச்சும் முயற்சி செய் ஃபஸ்ட்டு. போதும் போதும் நிறுத்துங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய் பாய். விடுங்கக்கா, அவெல்லாம் திருந்தவே மாட்டான்.